Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தர்மியான கால வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்கள், இந்த நாளிலே துக்கமா இருக்கக்கூடாது, கவலையோடு கூட இருக்கக்கூடாது, வேதனையோடு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்துவதில்லை. ஆண்டவர் உங்க எந்த இடத்துலையும் உங்களை தலைகுனியா வைக்க போறதில்லை. ஆண்டவர் இந்த நாளிலே பிசாசு என்னெல்லாம் வச்சிருந்திருக்கிறானோ, என்னெல்லாம் திட்டங்கள் வச்சிருக்கிறானோ எல்லாத்தையும் நிர்மூலமாக்க போறார். ஒன்னே மாத்திரம் நீங்க சொல்லணும், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமென். கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லணும். அதை சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறவன் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறவன் ஒருத்தரும் தோத்து போனதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறவன் ஒரு நாளும் சோடை போனதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை நம்பும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. சங்கீதம் 23:4 சங்கீதக்காரன் இப்படியா சொல்றான், நம்ம வாசிக்க கேட்கலாமா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்றான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறான். பாருங்க எவ்வளவு தைரியமா சொல்றான் பாருங்க. தாவீது ராஜா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், மரண இருளில் கடந்து வந்தாலும் அவன் சொல்லுகிறது தன்னை நம்பல, தனக்கு இருக்கிற பல படத்தை நம்பல, தன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை நம்பல, அவன் நம்பி இருக்கிறது தேவனை. அவன் சொல்றான், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவா நம்ம கூட இருந்தா, தேவன் நம்மோடு கூட இருந்தா, எத்தனை பேர் நமக்கு விரோதமா நின்னாலும், எவ்வளவு பெரிய மந்திரவாதி நமக்கு முன்னாடி நின்னாலும், யார் நமக்கு விரோதமா கிரியை செய்தாலும் அதெல்லாம் நிர்மூலமாக்கப்படும். ஹல்லேலூயா. அதெல்லாம் நிர்மூலமாக்கப்படும். ஏன்னா என் தேவன் அவ்வளவு பெரியவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். If God is with us, who will stand against us? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? யார்? பதில் சொல்லுங்க. யாரும் இல்ல. கவலைப்படாதீங்க. யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. எந்த மந்திரவாதிக்கும் பிசாசுக்கு பயப்படணும் அவசியம் இல்லை. அமாவாசைக்கு பயப்படணும் அவசியம் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்ற மாதிரி சொல்லணும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் சொல்ல வேண்டியது, அறிக்கையிட வேண்டியது, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். சொல்லுங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார். சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். திருப்பி சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், கோலும் தடியும் என்னை தேற்றும். திருப்பி சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், கோலும் தடியும் என்னை தேற்றும். பாருங்க, அது சொல்ல சொல்ல ஒரு பலன் வருது இல்லையா? தாவீதுக்கு அதுதான் பலனாய் இருந்தது. கர்த்தர் எப்பொழுது என் கண்முள்ள வைத்திருக்கிறேன்னு சொல்றான். அவரை என் வலது பாசத்துக்கு நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றான். கர்த்தாவே என் நிலைபரமான ஆவியை தாங்கன்னு சொல்றான். அவன் கர்த்தரை நம்பி இருந்தான், ஒரு பொழுதும் வைக்கப்படலை. இன்னைக்கும் ஆண்டவர்களை வைக்கப்படுத்துவதில்லை. சரியா? ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான கால வேளையில ஆண்டவரே, நீர் இவளோடு கூட இருந்து கோலும் தடியும் தேற்றுகிறது ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் அன்பு பிள்ளைகள் மேல இறங்குவதாக. தேவனுடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும். கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் இறங்கட்டும். இப்பொழுதே ஒரு மகிமையின் வல்லமை ஆண்டவரை நிரப்புவதாக. பரலோகத்தின் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொருத்தரையும் நிரப்புவதாக. தேவ அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வல்லமை இறங்கட்டும். Yes, let the fire come upon them. தேவ அக்கினி இறங்கட்டும். இந்த கால வேளையில அப்பா இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி இறங்குவதாக. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்கிற பிள்ளைகள் மேல ஒரு வல்லமை இறங்கட்டும். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்து போற பிள்ளைகள் மேல ஒரு வல்லமை இறங்கட்டும். சகோதரியே சாரா, நீ தற்கொலை பண்ண வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தற்கொலை எண்ணத்தோடு கூட இருக்கிறார். இயேசு சொல்றாரு, மகளே நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு நான் துரோகம் செய்ய விட மாட்டேன், உன்னுடைய சூழ்நிலையை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். சாரா,
வேண்டாம், நீ தற்கொலை செய்யக்கூடாது என்ற ஒரு திட்டமாய் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ வல்லமை இறங்குகிறதுக்காய் நன்றி. மோசஸ் உன் சூழ்நிலை தலைகீழா இருக்கிறது, நீ என்ன செய்தாலும் அது நல்லதா இல்ல, ஐயோ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, நான் இப்படி உதவாக்கறனா இருக்கிறேனே என்று சொல்லி உன்னையே நீ நொந்து கொள்ளுகிற, உன்னையே நீ சோர்ந்து போ, உன்னையே நீ திட்டிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லுகிறார். உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. கர்த்தாவே, பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. கர்த்தர் நாம மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இடையெல்லாம் எடுத்து போடுங்க, பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless.